ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பீட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் பேங்க் எக்ஸாமில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னோடய சில டிப்ஸு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்தோடனே மெயின்ஸ்க்கு நம்ம ஃபுல் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணணும், டாப்பிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் செக்ஷனல் போகணும், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போங்க. எடுத்தோடனே நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ 30 மார்க் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 15 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் டாபிக் வைஸ் டெஸ்ட் போங்க, அதுக்கப்புறம் செக்ஷனல் போங்க, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போங்க. செக்ஷனல் போட்டு நல்லா ஒரு பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் போட்டு நல்ல மார்க்ஸ் வந்துடும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அது போக ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது மைண்ட் கேல்குலேஷன்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை மெத்தட்னு சொல்லிட்டு ரதினா மேம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மெத்தட்ஸ் ரொம்ப ஃபியூவான ட்ரிக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மைண்ட் கேல்குலேஷன் எப்படி பண்ணலாம், அதுக்கு க்யூப்ஸ் ஸ்கொயர்ஸ் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுட்டே இருக்கணும், அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னா, எல்லோரும் சொல்லுவாங்க நான் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணல ஆனால் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் ரைட். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணங்காட்டி தான் அவங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கும், நிறைய கொஷின்ஸை அவங்க பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. நம்ம நிறைய பார்க்க தெரிஞ்சுக்க லாஜிக்ஸ் புரிஞ்சுக்க தான் நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸோட ஐடியா கிடைக்கும். அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா ஒரு 300 கொஷின்ஸ் எடுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா, அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஷின்ஸ் அப்படியே போக 300 கொஷின்ஸ் அப்படிங்கும்போது அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸே பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி நம்மளுக்கு ஓரளவு கிடச்சிரும். என் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். இதில் 300 தான் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு மேபி 300 இருக்கலாம், உங்களுக்கு 200லேயே கிடச்சிடலாம். அப்போது ஓரளவுக்கு அந்த ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் ட்ரிக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த 300 கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டே இருங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்பீட் கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட்டு என்ன அப்படின்னா, டெய்லி செக்லிஸ்ட் இருக்கு இல்லையா, பிடிஎஃப்பில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதில் ஆஷிஷ் அரோரா செக்லிஸ்ட், இந்த மாதிரி செக்லிஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, செக்லிஸ்ட்டு ரீசனிங், குவான்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நிறைய சேனல்ஸில் பிடிஎஃப் வந்துருக்கும். அதில் டெய்லி அவங்களே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் இன்இக்வாலிட்டி ஒரு 5 கொஷின்ஸு, மிச்சம் இருக்கிற 5 கொஷின்ஸு, இப்போ குவான்ஸ் அப்படின்னா அதில் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு 10 கொஷின், அந்த மாதிரி ஆஷிஷ் அரோரா அவர் குவான்ஸ்க்கு போட்டிருப்பாரு. அதே மாதிரி ரீசனிங்க்குமே நிறைய செக்லிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நீத்து மேம் அந்த மாதிரி இங்கிலீஷ்க்குமே நிமிஷா மேமோடது இருக்குது. ஸோ இந்த செக்லிஸ்ட்டை டெய்லியுமே ஃபாலோ பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்ல டிஃப்ரென்சஸ் காட்டும். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அது போக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் நோட்டை நான் இது எப்போவே நான் சொல்கிறது உண்டு. உங்களோட இப்போ நீங்கள் ஒரு 300 கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்கிறத எழுதி வைங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 பேஜ் வரும். ஸோ அந்த இது எழுதி வைங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் சால்வ் பண்ணி பாருங்கள், அதில் என்னென்ன தப்பு பண்ணீங்க, பஜ்ஜில் என்ன தப்பு பண்ணீங்க, அது எல்லாமே எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு திருப்பி அதை எழுதி வைக்க மட்டும் கூடாது, எழுதி வச்சுட்டு திருப்பி அதை பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டில் அதை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தப்பு குறையிறது கம்மியாகும், அக்யூரசி அதிகமாகும், கொஷின்ஸோட சால்வ் பண்ணுற ஸ்பீடுமே அதிகமாகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.